வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சூறாவளி காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து 3வது நாளாக தூத்துக்குடி துறைமுகத்தில் மீனவர்கள் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனிடையே தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது தூத்துக்குடியில் இன்றைக்கி இந்த புயல் காரணமாக 3 நாளாக இன்றைக்கு தொழில் போல், அதுவும் மறு அறிவிப்பு போடுற வரைக்கும் தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த வாரம் ஃபுல்லாக தொழிலுக்கு போக மாட்டானுங்க. ஒரு 5-6 நாள் எங்களுக்கு தொழில் போக முடியாத சூழ்நிலை ஆகிட்டு, அதனால் எங்களுடைய மீனவர்கள் மிகுந்த வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடற்கரை மாவட்டங்கள்லேயும் எல்லா விசைப்படகுகளும் மற்ற ஊர்களில் தங்கு கடல் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடலுக்கு போனால் 30 நாள் 20 நாள் 10 நாள்னு தங்கி தொழில் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் 240 விசைப்படகு இருக்குது. அதுவும் பாதியாக பிரிஞ்சு ஒரு நாள் 150 போட்டு போனால் ஒரு நாள் 150 போட்டு 100 போட்டு அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே எங்களுக்கு தொழில் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த மழை புயல் காற்று இதுவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்பவும் சீர்குலைக்கிறனால தமிழக அரசு எங்களுடைய தூத்துக்குடி மீனவர்களுக்கு, எங்களுடைய விசைப்படகு மீனவர்களுக்கு தகுந்த நிவாரணம் அளித்து ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு விரைந்து எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மீனவர்களாகிய நாங்கள் ரொம்ப அதாவது வருவாய் இழந்து இருக்கிறோம். தமிழக அரசு முடிந்தவரை எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு குறைந்தபட்ச உதவியாவது எங்களுக்கு செய்யணும்னு தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது காற்றழுத்தம் காரணமாக தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகுகள் அதாவது மாவட்டத்தில் இந்த 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. வருகிற நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடக்குமென ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த இடத்தில் கரைக்கிறது எந்த சூழ்நிலையில் வரும் 30ஆம் தேதி கடக்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான புயலாக மாறிய பின் வலுவிழக்கும் என காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகுகள் மொத்தம் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. இந்த நாட்டுப்படகுகள் 4400க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் உள்ளன. இந்த 3வது நாளாக இந்த காற்று புயல் காரணமாக இந்த கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதே தூத்துக்குடியில் வஉசி துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை உண்டானது 3ஆம் நம்பர் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த காற்று நேரங்களில் எங்களுடைய 3 நாட்கள் செல்லாத காரணத்தால் மற்றும் மறு தேதி வரும் வரை இந்த கடலுக்கு செல்ல வேண்டான அறிவு உள்ளது. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு எங்களுக்கு இந்த நேரத்தில் மீனவர்களுக்கு உரிய நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்தால் ஒரு பயனுள்ளதாக என குறிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் வற்றும் நிலையில் இந்த மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் இந்த காற்றின் காரணமாக தூத்துக்குடியில் 4 மண்டலங்களில் மொத்தம் 75 மேற்பட்ட மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளன. விவரங்களுக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.